தமிழர் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்த காளியம்மாள் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் அக்கட்சியில் இருந்து விலகினாங்க. இந்த நிலையில காளியம்மாள் இன்னைக்கு அதிமுகவில் இணைய உள்ளதா தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நாம் தமிழர் கட்சியில் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வந்த காளியம்மாள் கடந்த ஆண்டு அக்கட்சியில இருந்து விலகியிருக்காங்க. இவருடைய மேடை பேச்சிற்கு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. எம்பி, எம்எல்ஏ தேர்தல்களில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றவர் காளியம்மாள். சீமானுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அந்த கட்சியில் இருந்து விலகினாங்க. மேடையிலேயே காளியம்மாளை விமர்சிப்பது, அவர் பேச்சுக்கு பதிலடி கொடுப்பது என சீமான் காளியம்மாள் இடையேயான பனிப்போர் வெளிப்படையாகவே தெரிய தொடங்கிய நிலையில கடந்த பிப்ரவரி மாதம் நாம் தமிழர் கட்சியில இருந்து காளியம்மாள் விலகி இருக்காங்க. காலத்தின் சூழல் உயிராக எண்ணி வழிநடந்த நாம் தமிழர் கட்சியில் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறதுன்னு தனது அறிக்கையில அப்போது தெரிவிச்சிருந்தாரு. கட்சியில் இருந்து விலகிய பின்னரும் தனது பகுதி மக்களுக்காக தொடர்ந்து போராட்டங்களை நடத்திட்டு வந்தாங்க காளியம்மாள். அவர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துல இணைவார்னு பேச்சும் எழுந்துச்சு. ஆனா அதை மறுத்து இருந்தாரு காளியம்மாள். ஒரு செய்தியாளர் சந்திப்புல எந்த கட்சியிலிருந்து என்னை அழைத்தாலும் அந்த கட்சியின் நோக்கம் சரியாக இருந்தால் அங்கு இணைவேன்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவேன் அப்படின்னு காளியம்மாள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. காளியம்மாள் நாகை மாவட்டத்துல ஏராளமான பெண்களை ஒன்றிணைந்து கூட்டங்களை நடத்தி பேசி வந்திருக்காங்க. இதனால அவர் தனி கட்சி தொடங்க போகிறாரா என்றுமே கேள்வி எழுந்துச்சு. இந்த நிலையில காளியம்மாள் அதிமுகவில் இணைய உள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில காளியம்மாள் அதிமுகவில் இணைவார்னு சொல்லப்படுது.